வெல்கம் டு எல்டி தமிழ் கேம்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரானி 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டோம், அதுக்கு 3 வியூஸ் தான் போயிருக்கு. பார்த்தவங்களுக்கு தான் ரொம்பவே நன்றி. ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கேம் சுத்தமாக இட்ஸ் லைக் ஸ்பீக்கிங் டு மீ சைட்ஸ் மை செல்ஃப். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோ போடுற மாதிரி இல்லை, என் கையிலேயே நானே தனியாக உட்காந்து பேசிக்கிற மாதிரி இருக்குது. யாராச்சும் தயவு செஞ்சு தப்பி தவறி கைப்பட்டு வீடியோவில் வந்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு வீடியோவை பாருங்கள், கட் பண்ணிட்டு போயிடாதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இல்லாமல் சுத்தமாக யூஸே போக மாட்டுது. எவ்வளோ வீடியோ போடுறதுனாங்களும் வீடியோ போட்டுன்னு தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிரானி 3 முடிச்சோம் நம்ம. இப்போ 2ல் வந்து லாஸ்ட் எஸ்கேப்பு. ஆனாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு 15 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. வியூஸும் சுத்தமாக போக மாட்டுது. கிளம்பு வந்து வீணாக போகிறான். இப்போ கெளி வந்து வீணாக போயிடுவோம். அவள் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வீணாக மேலே ஓடிடலாம். இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு எத்தனை ஈதுறவங்க ட்ரை பண்ணோம் நாங்கள். அப்பா ஒன்று ஒன்றா சொல்கிற மாதிரிங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். போடு டெக்டே போயிருக்கு. எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒன்று விடாமல் கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு இங்கே ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் மேலே வச்சிட்டேன் நான். வச்சுட்டு கடைசியில் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வச்சுட்டு கடைசியாக வந்து அந்த ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு எஸ்கேப் பண்ணலான்னு போட்டு கிளாஸ் போட்டுருக்கு. எஸ்கேப் பண்ணலான்னு போக சொல்ல கீழே குச்சா கரெக்டாக அந்த செக்யூரிட்டி ரூமாண்டேருந்து போட்டு ஸ்டங்கன்னு இருக்குது. கிளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை போட்டான். அது ஒன்றா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை என்ன பண்ணோன்னா, இதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறாரு ஹெலிகாப்டர் மேனுவல் எடுக்காமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டோன்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உக்காந்தா ஸ்டார்ட் இன்ஜின் குத்தா என்ன ஆச்சுன்னா ஹெலிகாப்டரு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ராஷ் ஆகிடுச்சு. அது ஒன்றா. 2 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னன்னா, மொத்தத்தையும் வீடியோவே எடுத்து முடிச்சுட்டு அப்லோட் பண்ணாமல் டெலீட் பண்ணிட்டோன்னா தெரிஞ்சு இல்லை, தெரியாமல் டெலீட் பண்ணிட்டோம். இப்படிலாம் நம்மளுக்கு பல என்ன சோதிக்கிறானுங்க. இது பாருங்க இது டோர் ஹேண்டில், இது நம்மளுக்கு தேவையில்ல. கிளாஸ் யூஸ் எங்கேயோ பார்த்தேன் நாவல் எங்கே நான் போட்டுக்கு பேரில் வைக்கியா, அது நம்மளுக்கு தேவைப்படாது. இதை தள்ளி விட்டுரு, இது தள்ளி போடு. க்ரோபார் இருக்குது. இந்த மேட்ச் வந்து எஸ்கேப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். எல்லாம் இது கண்டுபிடிச்சோம் தான் தோணுது. எல்லாம் கண்டுபிடிக்கல, இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிருவோன்னு தோணுது. கட்டிங் பிளேஸ் இருக்குது, இது தேவைப்படும். இதுக்கு வச்சுப்போம். இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃபோட்டோ கண்டிப்பாக தேவைப்படும். அந்த மாதிரி தான் போன மேட்ச் ஒரு மேட்ச் அந்த மாதிரி ஆச்சு. இது கூட ஹெலிகாப்டருக்கு கிளாஸ் ஃபியூஸு டக் டேப்பு இவ்வளோ கச்சிச்சு. இன்னும் என்ன கிடைக்கணும்? எப்பன்கி கேஸ்லின்னு கிளம்பு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 கிடைக்கணும். என்ன ஸ்பார்க் பிளக், இது நம்மளுக்கு தேவைப்படாது. க்ரௌபார் எடுத்தது வேஸ்ட்டு தான். நம்மதுன்னா இங்கே இதை போட்டு இதுன்னு நம்ம கூடயே பறக்குது. நம்ம மாலத்துக்கு போய் போட்டு வந்துடலாம் டெட் டேப்பை. இன்னும் நம்ம கிச்சனில் சுத்தமாக பார்க்கல. யாருன்னா இருக்காங்களா? ஹலோ, எனிபடி இஸ் தேர்? இங்கே போட்டு கிளாஸ் ஃபியூஸ் எங்கே பார்த்தோம், இது எத்தனை வந்து இங்கே போட்டு இன்னும் அதிசயமாக நிற்கிது ஒரே இடத்துல. இப்படி உருண்டு போயிடும். அது இன்னும் வேறு இன்னும் பார்த்தோம், ஹெலிகாப்டர் கீ பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதை வந்து கீழே போய் எடுத்துன்னு வந்துடலாம் ஹெலிகாப்டர் கீயை. ஹெலிகாப்டர் கேள்வி வர இது ஓடிடலாம். இது ஓடிட்டு இந்த பக்கமாக தப்பிச்சு போயிடலாம். கேள்வி எங்கே இருக்கா? கிரேனி வேற ஆரியூ. ஐயோ ஜஸ்ட் மிஸ். கிரேனி வேற ஆரியூனா கிரேன் பாவன்ட்டார். கிரேன் பா இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். எங்கே பார்த்துருக்கானா? பார்த்துருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன்.
வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம், பட்டுன்னு வெளியே போவானா போட்டுருவாங்க. இவன் இப்படி போனதுக்கு இன்னும் எதுவும் சொல்கிற மாதிரி இருக்கு. அவன் என்ன சொன்னான்னு தெரில. ஆகும்னு கத்தினுக்கிறான் அவன். எனக்கு தெரிஞ்சு அவனில் கூட ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது. இங்கே எங்கன்னா கேஸ்லின் இருக்க வாய்ப்பு இருக்கும். என்னங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துன்னு போயிடலாமா? அது கிராணி ஒன்று வர கொஞ்சம் டிலே ஆகும் ப்ராக்டிஸ் ஆக. ஆஹா கிளவி போட்டுருவாங்க. போட்டா பரவாயில்ல, ஒரு இன்னும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு நாள் தான் போட்டிருக்கா. அது கேமில் இல்லை, இங்கே நிஜத்தில் சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக ஜன்னல் திறக்குது. இந்த கிழங்கு ஃபோட்டோ கிடைக்குதா இந்த வாட்டி கடுப்பாகும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம பாத்ரூமில் செக் பண்ணல. இந்த சிலிண்டர் நான் சைல்டு இருக்காச்சில் செக் பண்ணல. பொறுமையாக தேடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த சத்தத்தை போட்டு விட்டுடலாம். இதுங்க ரெண்டும் இங்கே வந்துடுவாங்க அறிவாளித்தனமாக. நம்ம போது வேணால் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி மேலே போயிடலாம். ஒன்றும் யாரும் வரல, சீக்கிரம் கம் ஃபாஸ்ட். ஏற்கனவே ஒரு வாட்டி பிளான் பண்ணி வச்சாங்க, கிளம்ப போயிட்டான். எங்கே இப்படி தாங்க செம்மையாக பிளான் பண்ணாங்க. கிளம்ப வந்துட்டான், கேள்வி வரவே இல்லை. அவ்வளோ நேரம் கழிச்சு ஆஹா நம்மளை போட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா கரெக்டாக வரவே இல்லை, நம்மளை போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை ஆச்சு. அதெல்லாம் போன வீடியோவில் டெலீட் பண்ண வீடியோவில். இந்த வாட்டியே கேள்வி வரல. எங்க இது திட்டமிட்ட சதிங்க இது. கிளம்ப எங்க அவன் மேலே போகிறான். அவன் சவா ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. சவுண்டு போட்டால் 2 பேரும் தானே வரணும். கேள்வி சும்மாவே ஓடி வருவா, இதுக்கு வரமாட்டா பாருங்களேன். ஐ டோன்ட் லைக் இட். மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கேன் டெவலப்பர் கேம்ஸ். ஏய் பார்த்துட்டாங்க ஆஹா அப்படின்னு ஓடி வரான். இதுக்குள்ளே போய் அமைதியாக ஒழிஞ்சு போவானுங்க போல். கிளம்ப போயிட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆஹான்னு கத்தின்னு ஓடி வந்தோம். ஆஹா இவன் இன்னும் இங்கே தான் இருக்கானா? எப்போ தாங்க போவோம்? இவ்வளோ நேரம் பண்ணால் என்ன பண்ணுறது? நாங்கள் திரும்பியும் போய் உள்ளே ஒழிஞ்சிக்க வேண்டியது தான். இப்பயாச்சும் போய் தொலைஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். கிளம்ப போயிட்டானான்னு தெரில. ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. பார்த்துட்டேன்னா திரும்பியும் இல்லைல்ல. இங்கே தான் எங்கேயோ ஹெலிகாப்டர் கீயை பார்த்தேன். மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் கீ இருக்குது. இதை எத்தனை போய் மேலே போட்டு வந்தோம் ஹெலிகாப்டர் கீ. கிளம்ப இருக்கானு. இன்னொரு ஃபோட்டோ இங்கே இருக்குது. 2 ஃபோட்டோ கிடச்சிச்சு. ஸோ ஓகே, சொன்ன மாதிரி இன்றைக்கி 2 வீடியோ வரும். இது ஒரு வீடியோ, அடுத்து இன்டர்நெட் கேஃபே சிமுலேட்டர் 2. பார்த்தீங்களா? இது பார்த்தீங்களா? மியூசிக் போடுறாங்களா மேடம்? மியூசிக் டைரக்டர்னு நினைப்பு மனதில் மியூசிக் போடுறாங்க மேடமு. போட்டு தள்ளியாச்சு. கிளம்ப வரணுமே. வேர் இஸ் கிளவ்? கிளவ் மேலே தான் எங்கேயோ போனோம் பாத்ரூம். வா கிளவ், கிளவா எங்க இருக்கு? எங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க கேக்குதா? கிரீன் இஸ் ஹவுஸ் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினா இருக்கா புள்ள பயப்புள்ள. சவுண்டு நின்றுச்சு. நான் வரோம், இந்த பக்கம் தான் வரோம் நினைக்கிறேன். ஏய் யார் தான் இப்போ பாட்டு போடுறது? இதோ போகிறான் பார்த்தீங்களா, பாட்டு கேட்டு ஜாலியாக போகிறாரு. டெட் பாடியை பார்த்தோன்னே அப்படியே அப்படின்றோம். ஒரு வீட்டுக்கு ஆகி அந்த இடத்துல பட்டுச்சு. ஹெலிகாப்டருக்கு எங்கே பார்த்தேன்? அவன் போடு கேஸ்லின்னு நினச்சேங்க. நான் கேஸ்லின்னு நினச்சி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். கேஸ்லின் பாத்ரூமில் இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்ரூம் இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. நம்ம கீழே எகிரி கொடுக்கலாம். எகிரி வச்சு கீழே போயிடலாம். இல்லையா? இங்கே எதுவும் இல்லை. போச்சா? பூட்கி இருக்கு. என்ன அதில் வச்சுருக்கீங்க? நம்மளுக்கு தேவையானதை கொடுக்க மாட்டானுங்க. எப்போவுமே வெறுப்பேற்றுக்குன்னு.
இங்கே ஒரு ஃபோட்டோ இருந்ததுன்னா நான் இருக்கும். இங்கே அப்போ ஃபோட்டோ எங்கே தான் இருக்குது? ஸ்ப்ளெண்டர் அங்கே அது கையில் இருக்குது ஃபோட்டோ அது வச்சு நான் உட்காந்து இருக்குது. நான் அது வந்து மேலே போயிடலாம். போயிட்டு என்ன பண்ணலான்னா என்ன பண்ணலாம் என்றைக்கே தெரிய மாட்டேது. என்ன பண்ணலான்னு கிளம்ப வர எங்கே இருக்கான்னு தெரில. வந்து தடை விட்டுரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் உயிரோட வந்துட்டு இருப்பாங்க. இப்போ பட்டுன்னு 2 பேரும் போட்டுடலாம். எங்கே 2 பேரும் ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. கிளம்ப வரான். கேள்வி வருது. கேள்வியை போட்டுடலாம். உட்காந்து பாட்டு பாடினீங்க பார்த்தீங்களாங்க. எங்கள் அப்படியே இது அப்படியே மியூசிக் ஃபேமிலின்னு நினைப்பு. கிளம்ப என்னன்னா இங்கேருந்து கேள்வி என்னன்னா இங்கே பாட்டு போட்டு இந்த மியூசிக்கை வச்சுன்னுக்கிறா. கிளம்ப என்னன்னா அப்படியே இது பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாரு. கிளீனி ஹவுஸ்னு. ஆனால் டுபாகூர் ஒரு மாதிரி சவுண்டு வருது. தெரியல. கிளம்ப வரேன் எங்கன்னு தெரியல. வந்து என்ன பண்ணுறேன் செத்து போயிட்டே எப்படி ஃபோனுவா. இங்கே எங்கெங்க இவன் வந்தே தொலைய மாட்டான். போகிறான் பார்த்தீங்களா. ஐசியூவா கன்னில் ஷாட் வாங்கினதுக்கப்புறம் ஐசியூன்றான். ஜஸ்ட் மிஸ்ஸு போட்டு இருப்பான். வலி விட்றா டே. இது எத்தனை போய் அது மேலே போட்டு எங்கே நிறைய கிளாஸ் ஃபியூஸு இப்போ ஹெலிகாப்டருக்கு எங்கே எல்லாம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. கிண்ணம் போட்டேன் கீழே போட்டேன். ஐயோ இந்த பெட்டில் அடிக்கடி ஃபோன் வந்ததுனால நம்ம வந்து எங்கெங்கேயோ போய் ஒழிய வேண்டியதாக இருக்குது. நடுவில் ஃபோன் வருது. நான் ஒரு பிஸ்னஸ் மேனுன்றதுனால நடுவில் ஃபோன் வருது நம்மளுக்கு. கன்னை வேறு எங்கே போடாதுன்னு சுத்தமாக ஞாபகம் இல்லை. இன்னும் நம்மளுக்கு கேஸ்லின் மட்டும்தான் கிடைக்கணுமா? கேஸ்லின்னு அடுத்து வெப்பன் கீ அடுத்து சொல்லினே அதான் தேவைப்படுது. கிழவனோட ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது எடுத்துன்னு வந்துடலாமா? எடுத்தாச்சு. கேள்வி வந்து போடாமல் இருந்தாருன்னா அவ்வளோ தச்சாச்சு. பாத்ரூமில் தான் இது வச்சுருந்தேன். ஸ்டன்கன் வேறு அது உள்ளே இருக்கே. தேவையில்லாமல் அது உள்ளே போட்டு வச்சுக்கிறேன். பார்த்துப்போம். எல்லாத்தையும் அது எப்படின்னே தெரியாது. இந்த டோரு ஓரத்தில் தான் கரெக்டாக அடிப்பாங்க. வேறு எங்கே நின்னாலும் நம்ம தப்பிச்சிருவோன்னு ஆடுதான் வருது. டே 3க்கு வந்தாச்சு. இந்த சவுண்டு போடுறதே வேஸ்ட்டுங்க. வேணுன்னே ஒருத்தன் வருவான், இன்னொருத்தன் வரமாட்டான். அந்த சவுண்டை நம்ம அந்த பட்டன் அழுத்ததே வேஸ்ட்டு. அந்த குட்டி சத்தம் சும்மா பெல்லச்சின்னு இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு கன்னை கையில் எடுத்துப்போம். கன்னை கையில் எடுத்து 2 பேரையும் போட்டுடலாம். டேய் இந்த வாட்டியும் நம்மளை போட்டிருப்பா. ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்போ கிளம்ப வந்து நம்மளை போட்டுருவானா? இல்லை கையில் கன் ஏற்றாச்சு. கையில் கன் ஏற்றாலே அவர் எதுவும் பண்ண முடியாது நம்மளை. இப்போ அப்படியே போயிட்டு இதையும் போட்டு தள்ளிடலாம். இதையும் போட்டு தள்ளிடலாம். டேய் சிக்கன் வச்சிருக்கேன் வாடா. டேய் சிக்கன் வச்சிருக்கேன்டா வாடா. என்னங்க பண்ணுறாங்க? சாப்பிட்றேன். வெறி கொண்ட வேங்க சினங்கொண்ட சிங்கியா வரான். டே கன்னு புல்லட்டு. எங்க புல்லட் அவள்தானா? அவள்தான் புல்லட்டு கந்தல்னு நினைக்கிறேன். கதை கந்தல்னு நினைக்கிறேன். சேஃப் கீ இருக்கு. கேஸ்லின் இருக்கலாம். நீங்க அது பிரெஞ்சு. டே புல்லட்டை பூச்சி வச்சுக்கிறாங்க. போச்சு. கதை கந்தல்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்க முடியாது. பரவாயில்ல, மறுபடியும் ரீச் பண்ணுவாங்கல்ல, அப்போ தந்துடுவான். இது கிளிச் ஆகி எப்போ ஸ்டார்டிங்கில் எங்கே போடு ப்ரெடிக்டர். அங்கே சேஃப்கி என்ற ட்ராயர் இருக்கும்ல, அது ஒன்றும் பார்க்கல. பார்த்துட்டியா? தெரில எனக்கு. ஆனால் அதுதான் கேட்குறான். என் ட்ராயர் இன்னும் எதுலையுமே பார்க்கல, அதான் கேட்குறேன். இன்னும் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா எல்லாமே கிடச்சிருச்சுன்னு. ஆமாம், வெப்பன் கீ. அச்சோ.
அதனால தான் ட்ராயரில் செக் பண்ணுறான்றேன். கியா அந்த மேலே ஒருத்தர் இருப்பான் சங்கிலி. ஐயோ அவனை போகிறதுக்கு கன்று வேணுமே. ஆமால மேலே ட்ராயர் இருக்கும், அது 3 ட்ராயர் இருக்கும், அதில் இருந்தால் கூட பரவாயில்ல. அதில் பார்த்தாச்சு. பார்த்தாச்சா? ஹெலிகாப்டர் கீழே போய் எத்தனை வந்துடலாம். நீ ஒன்றும் மேலே ஃபஸ்ட்டு கன்னை எங்கே பார்த்தோம்? சேஃப்டி ட்ராயரில் பார்த்தியா? பார்த்தாச்சு. இப்போ கன்று புல்லட்டுக்கு என்னங்க பண்ணுறது? நம்ம கன்னை வேறு எங்கே போட்டோன்னு தெரில. அங்கே சிலிண்டரி நான் செல்லன்னு தான் ஓரமாக போட்டு வந்தேன். வெளியே எத்தனை வந்து போட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கையை சும்மா ஆட்டின்னு போகிறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு போகலாம்ல. நீ அந்த ட்ராயரை பார்க்கல, செக் பண்ணி பாரு. மேலே வந்தாச்சு. வெப்பன் கீ ஹேண்ட் வீல் இருக்குது இங்கே. டெய்லி வெப்பன் கீ குத்துருங்கடா. அடி போடு. வெப்பன் கீ கிடச்சாச்சு. இங்கே ஒரு ஃபோட்டோ வச்சு நான் தான் சொல்கிறேன், நல்லா இது அடிச்சிருவோம்டா, சும்மா அடிச்சிருவோம்டா. இது கீழே வீடியோ ஆனில் தான் இருக்குது. கீழே குச்சிட்டு ஏஞ்சிட்டு I'm a predictor, you know. Hey, I'm a predictor, you know. ஆஹா கெளிவரா போட்டா பூச்சை. இப்போ நம்ம கீழே குச்சிடலாம். நம்ம டெக்னிக்கெலாம் கேள்விக்கு தெரியாதுங்க. கீழே வந்துட்டோம் பார்த்தீங்களா? அது பார்த்தீங்களா இது வழியாக உள்ளே வருது. அம்மா குடும்புங்க, அம்மா குடும்பம் 2 பேரும் போட்டுடலாம். எங்கே இன்னொரு புல்லட்டு கீழே போடு. பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினாருக்காப்புல ஒரு பைப்பில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் பறி போக போகுதுன்னு அவருக்கு தெரியல. தெரியாமல் கிரேனிஸ் ஹவுஸ் டான்ஸ் ஆடினாருக்காரு அவர். சிஓ வாப்பா வாப்பா. அப்படியே ஃபோட்டோவில் கீழே வருது. வீட்டுக்கு போ. 2 பேரையும் வீட்டுக்கு அமிச்சாச்சு. ஏய் வழி விடு வழி விடு. எனக்கு தெரிஞ்சு போன ஜென்மத்தில் நீ ஒரு சைக்கோ பார்த்தா இருப்பியோ. சைக்கோ பார்த்தானா இருப்பியாவோ? வளர்றான். ஃபஸ்ட் வந்து இங்கே கண்ணை கீழே போட்டு ஒரு ஃபோட்டோவா இனிமேல் மேலே போயிட்டு கீழே வரணும். அது மட்டும்தான் வேலை, வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். அது இன்னொரு ஃபோட்டோ இருக்கும். எங்க இவன் மூஞ்செல்லாம் ஒரு பாஸ்வேர்டாக வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆளாம். இவனை வந்து 3 ஃபோட்டோவை பிரித்து வைப்பாங்களாம். அந்த ஃபோட்டோவை கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்து இங்கே வச்சா இந்த டோர் திறக்குமா. போடா நீங்களும் உங்கள் கேமும். என்னது வர என்னது இது பீஸ் ஆஃப் பிக்சர். அதுதான் 3 ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஸ்டன் கன் எடுத்துன்னு வரணும். சி ஸ்டன் கன் இல்லை, அந்த கன்று இன்னொரு கன்று. அந்த கன்று பேர் என்னன்னா ஷார்ட் கன். வச்சுட்டு இந்த டோரை திறந்து விட்டு இந்த இடத்துல அந்த ஷார்ட் கன் தேவைப்படும். இதை வச்சு இந்த 3த்தையும் முடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கீழே போய் காலை வச்சிட்டாங்க ஆல்ரெடி. கீழே இருக்கானா? இந்த மாதிரி தாங்க ஒரு தடவை தோற்றோம். நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி தான் முடித்தோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கட்சியில் ஹெலிகாப்டருக்கு ஏற்றுன்னு சொல்ல வீட்டுக்கு பாப்பா தம்பி அப்படின்னு போட்டு தள்ளுறாங்க. இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துன்னு வரணும். கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துன்னு வந்துட்டு அடுத்து டக் டேப்பு கேஸ்லின் ஒன்று எடுத்துன்னு வரலாம். ஓஹோ ஆல்ரெடி லோட் ஆயிடுச்சா? வேஸ்ட்டு நம்ம இங்கே இப்போ படி டாய். டேய் என்னடா இது ரொம்ப அசிங்கப்படுத்துறானுங்க. ரெண்டு ஆஹா இது பச்சு 3த்தையும் முடிச்சாச்சு. இப்போ ஒரு தப்பு பண்ணாதீங்க. இங்கே கிளாஸ் ஃபியூஸ் வச்சுட்டு தான் போகணும். இல்லைனா இந்த கட்டை வந்து டொப்புன்னு கீழே வந்துடும். அப்புறம் நம்ம சாலா தான் சாலானா மறுகையா சாலா. இது அழுத்துறதுக்கு அப்புறம் புல்லட்டு தராது. ஆஹா கன்னில் வர புல்லட் இல்லை. இது தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. எங்கே இருக்கு? 2 எடுத்துக்கலாம். கீழே இருக்கானு பார்த்துப்போ. கரெக்டாக ஆஹான்னு ஓடிடுவோம். கரெக்டாக யாரும் இல்லை குச்சிடலாம். இப்போ நான் டக்டேப்பா. கிளாஸ் ஃபியூஸ் அதே மறந்துட்டேன். எதை எடுத்துன்னு போனோன்னே மறந்துட்டோம். கன்று மேலே இருக்கிறதே நல்லது. திடீர்னு நம்ம குஞ்சு பார்க்க சொல்லி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மண்டியிலே ஒரு சாட்டு வச்சுட்டு அப்புறம் நம்ம இறங்கி போகலாம்.
இப்போ வந்து இங்கே தான் கிளாஸ் ஃபியூஸ் எங்கேயோ வைக்கணும். எப்பா எவ்வளோ தொலைவு. இங்கே கிளாஸ் ஃபியூஸ் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம இப்படி ஜாலியாக வரலாம். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா போயிட்டு கேஸ்லின்னு டக் டேப்பு ஹெலிகாப்டருக்கு கீழே யாராவது இருக்காங்களான்னு பார்த்து சுத்தம் யாரும் இல்லை குதிக்கலாம் நம்ம. யாரும் எங்கேயும் வந்து கத்துற மாதிரி இருக்காங்க. ட்ராப் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரு ட்ராப் போட போறா? கேமில் ஒரே ஒரு ஆள் தான் ட்ராப் போடுவா. யாரோ ட்ராப் போடுறாங்களாம். கேஸ்லின் எத்தனை வந்தாச்சு. அந்த சைடு வேறு திறக்கணும். திறந்துட்டு இந்த டோரை நம்ம திறந்துடலாம். அப்போ ஈஸியாக வரலாம். எவ்வளோ தொலைவு மேலே இவ்வளோ தொலைவு சுரங்கம் பார்த்த மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. இங்கே கேஸ்லின் இங்கே தான் ஹெலிகாப்டர் இருக்கும். இதை திறந்தாச்சு. இப்போ கேஸ்லினை ஊற்றிட்டு அடுத்து டேப் எடுத்துன்னு ஒரே நிமிஷம் நானே சொல்கிறேன். கேஸ்லின் எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்து நம்ம டக் டேப் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு 2 தடவை கீழே போயிட்டு மாலை வரணும். அவ்வளோதான். ரிப்பீட் பண்ணோன்னா ஜெயிச்சிடலாம். கீழே போட்டாச்சு. நம்ம டே 3 3 நாள் தான் அடி வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம் டே 3 தான். கீழே பார்த்துருப்போப்பா தம்பி. யாரும் இல்லை குதிக்கலாம். இந்த கார்னரில் பார்த்தா வந்துடுவாங்க. எதுக்கு அதான் டக் டேப் எடுத்தாச்சு. இன்னும் ஹெலிகாப்டர் கீயை வந்து எடுத்தோன்னா கிளம்பிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம. இப்போ பாருங்களேன், ஒரு கேள்வி கேட்கணும். இந்த கேமு ஏண்டா ஹெலிகாப்டர் ரெக்கைய இவனுங்க ஒரு டேப்பை வச்சு ஓட்டுருவானுங்களாம். எங்க மனசாட்சி இல்லையாங்க இவனுக்கு? நாக்கு பிடிக்கிற மாதிரி வாயில யாரோ கிளவுனா அது இல்லை அது டோரு. இது ஏதோ ஒரு ட்ராயரு கிளிகு மாதிரி இருக்குது. இல்லை எனக்கும் அதே மாதிரி ஐசியூன்றான் இவன் வேறு. ஜஸ்ட்டு மேலே போனோன்னா முடிஞ்சிடும் கேமு. வள்ளி விடுங்கோ உள்ளே போவோம் வள்ளி விடுங்கோ. வேறு எங்கேயோ வந்துட்டேன். தப்பிப்போமா? எங்க குனிமுல்ல இதே மாதிரி தாங்க எல்லாம் பட்டன் ஒர்க் ஆகும் மத்திலாம். இப்போ நம்ம ரெஸ்ட் இன் பீஸா டே 4 ஐயோ சாமி. இந்த மேட்ச் போட்டாங்கன்னா அவ்வளோதான் கண்டிப்பாக கதை கந்தல். ஸ்டன்கனில் எடுத்து 2 பேரையும் போட்டுடலான்னு பார்த்தா அதில் வேறு புல்லட்டு வேறு இல்லை. அந்த குழந்தையாண்டதாக இருக்கும். குழந்தையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்று வந்துருக்குன்னா கன்னுலாம் நம்ம வேணாம். ஹெலிகாப்டர் கீயை மட்டும் எடுத்துன்னு போயினே இருக்கலாம். மட்டும் எடுத்துட்டோன்னா ஜெய் ஹோ எனக்கு, ஜெய் ஹோ உனக்கு பசங்களுக்கு எனக்கு. நானும் ஒன்றுமே பண்ண வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கிறேன். ஓஹோ கன் எடுத்துன்னு வந்துடலாமா? மேலே போயிட்டு கன் எடுத்துன்னு வந்து பட்டுன்னு 2த்தையும் போட்டுடலாம். வேறு வழி இல்லை. இல்லைன்னா நம்மளை போகவே விடாதுங்க. கன்னு கீழே குதி சொல்ல வந்தாங்கன்னா கிராணி ஹவுஸ் பாட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கன்னு கரெக்டாக கிராணி ஹவுஸ் பாட்டு ஓடுது. வா இங்கே வா அவ்வளோதான். ஒரு பீஸு கதை முடிஞ்சிச்சு. இன்னொரு பீஸ் எங்க? அவ்வளோதான். எஸ்கேப்பு கம்ப்ளீட் ஆக போகுது. ஹெலிகாப்டருக்கு எங்க? அவ்வளோதான் ஏத்தாச்சு. ஆனால் போவோம் நம்ம 2 பேரும் கீழே பத்தினே சர்ஜரி பண்ணுவாங்க. அதெல்லாம் தெரியல. நம்ம எடுத்துகிட்டு மேலே வந்தாச்சு. இந்த எஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இது உள்ளே வந்துடலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கு. எப்பா பீதியை கலப்புறாங்க. சவுண்ட் வேறு பயங்கரமாக இருக்கும். சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்று இருக்கவங்க 2ம் இந்த ஹெலிகாப்டர் மேனேஜ் இல்லாமல் தான் ஒரு தடவை அவங்க முட்டின்னு செத்தோம். எங்கே 2 பேருமே காணோம். எங்குங்க? அதை வந்துட்டாங்க பார்த்தீங்களா? சரி கிராண்ட்பா பாய் கிராண்ட்பா பாய். இனிமேல் ஒன்று பார்க்க முடியாது. நான் வந்து கிராணி 1ல் நீ வரமாட்டேன். கிராணி 1ல் வர நீ வரமாட்டேன். சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தப்பி தவிர வந்துச்சிங்கன்னா பார்த்துட்டு ஒரு லைக்கு ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணலனாலும் ஒரு சப்ஸ்கிரைபாச்சும் பண்ணி விடுங்க. சரி பாய் see you next வீடியோ. கிராணி 1 தான் நெக்ஸ்ட் ஆட போகிறோம். ஓகே வீடியோ கட் ஆகும்.